மின் இணைப்புக்காக விண்ணப்பித்து ஆண்டு கணக்கில் காத்திருக்கும் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்தபோது தமிழகத்தில் விவசாய பயன்பாட்டுக்கான மின் இணைப்புக்கு விண்ணப்பித்து 4.50 லட்சம் விவசாயிகள் காத்திருந்தனர். 2 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப் போவதாக அறிவித்த திமுக அரசு அதை முறையாக செய்யவில்லை என்றும், நடப்பாண்டில் ஒருவருக்கு கூட மின் இணைப்பு வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளில் 2003ஆம் ஆண்டுக்கு முன்பு விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ள அன்புமணி, அதன் பின்னர் 22 ஆண்டுகளாக விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்பதுதான் உண்மை என்றும், தமிழக அரசு நினைத்திருந்தால் கடந்த 4.5 ஆண்டுகளில் குறைந்தது 10 லட்சம் விவசாயிகளுக்காவது மின்சார இணைப்பு வழங்கியிருக்க முடியும் எனவும் தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்கள் தொடர்பாக திமுக அரசு அளித்த வாக்குறுதிகளில் 5% கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும், 4.5 ஆண்டுகளாக துரோகம் செய்து வரும் திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் உழவர்கள் மறக்க முடியாத பாடம் புகட்டுவார்கள் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார்.